ஆண்டவரும் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் அனைவருக்கும் உண்டாவதாக. மீண்டுமாக இந்த ஒரு ஸ்டடி நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிறோம். நம்ம போன கிளாஸ் நம்ம எது வரைக்கும் பார்த்தோம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் பேசிட்டு அந்த 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் பார்த்தோம். ஸோ 6ஆம் வசனத்தில் புது உடன்படிக்கை பற்றி அவர் பேசியிருக்கிறாரு. அதாவது புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர். ஸோ நம்ம எப்படி புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கிறோம், இதுக்கு 2 கோணம் நம்ம பார்த்தோம். ஒரு கோணம் பிரதர் ரசல் அவர் கொடுத்துட்ட கோணம். பின் நாட்களில் பவுல் இந்த என்ன அர்த்தத்தில் இந்த புது உடன்படிக்கையை என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு, அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பிரதர் ரசல் என்ன பண்ணிருக்கிறாருன்னா ஒரு முன்னுரையில் ஒரு பேராகிராஃப் பேசியிருக்கிறாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த வசனங்களை பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா புது உடன்படிக்கை நம்ம எல்லாருக்கும் தெரியும், ராஜ்யத்துல அது தேவன் அங்க பண்றாரு, இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட தான் பண்றாரு. அது வந்து பாத்தீங்கன்னா உடன்படிக்கையில என்ன நியாயப்பிரமாணத்துக்கும் இந்த புது உடன்படிக்கைக்கு என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா, நியாயப்பிரமாணம் வந்து கைகள்ல எழுதப்பட்டுச்சு, அதாவது தோல் சுருள்ல பலகைகள்ல எழுதப்பட்டுச்சு. அப்ப எழுதி கையில கொடுத்தாங்க. அப்ப கையில அது கொடுக்கும்போது அது படிக்கலாம், புரிஞ்சுக்கலாம், அது கை கொள்ளணும்னு தோணும். ஆனா நினைச்சு பாருங்க, அது தப்பு செய்யும் போது அந்த நேரத்துல அது மைண்டுக்கு வராது. அதுக்கப்புறம் தப்பு பண்ண பின்னாடி கட்டளைகளை படிக்கும் போது தான் பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு உணர்வு வரும். இப்ப நம்மளே பாருங்க, சில விஷயம் தப்பு பண்ணிடுவோம். ஆனா வசனங்களை படிக்கும்போது தான் நம்ம பண்ணது தப்பு நமக்கு அங்க உணர்த்தும். இது வந்து ஒரு நம்ம பொதுவாகவே ஒரு மனுஷனுடைய ஒரு இயல்பாக காணப்படுது. அப்ப என்ன பண்ணிடுறாரு தேவனு, இந்த கட்டளைகளை எல்லாம் கையில கொடுக்கறதுக்கு பதிலா இருதயத்துல எழுதி வச்சிடறாரு. அப்ப இருதயத்துல எழுதிட்டா பாருங்க, அது பாருங்க, சிந்தையில பத்தி பேசல, மைண்ட்ல எழுதுறத பத்தி பேசல. ஏன்னா மைண்ட்ல எழுதிட்டாலும் அது ஜஸ்ட் நினைவலைகளா தான் இருக்கும். இருதயம் குறிக்குது சுபாவமாவே. அப்படின்னா அவர் தவறுகள் பண்ணுவதற்கு ஒருவேளை அவர் கால்கள் போயிட்டாலும் அந்த கால்கள் ஒரு ஸ்டெப் வைக்கும் போதே இருதயம் பேச ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா. வழி இதுவே அப்படின்னு சரியான பாதையில நடக்கணும்ன்ற அந்த இருதயம் அவரை உணர்த்தும். அப்ப இருதயத்துல எழுதிட்டா, ஒருவேளை கையில பைபிளே இல்லைனாலும் கூட பரவாயில்ல, அந்த இருதயத்துல கட்டளைகள் அந்த பிரமாணங்கள் இருக்கும் போது அது அவங்களை கைட் பண்ணும், தேவனுடைய வார்த்தை. அப்போ அவங்க சீக்கிரம் ராஜ்யத்துல என்ன ஆயிடுவாங்க, எல்லாரும் பரிசுத்தத்தை நோக்கி பரிபூர்ணத்தை நோக்கி போவதற்கு அது வாய்ப்பா இருக்கும். அதனால்தான் பாத்தீங்கன்னா ராஜ்யத்துல, இந்த நீதியுள்ள ராஜ்யத்துல ஒரு துன்மார்க்கனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையே செஞ்சாலும் கர்த்தருடைய மகத்துவத்தை என்ன பண்றாருன்னா சில பேர் கவனிக்காம போறாங்க. அப்ப நீதியுள்ள தேசத்திலும் அவர் என்ன பண்றாருன்னா அநீதி செய்யறாரு. சோ அவர் 2ஆம் மரணத்துக்கு போறார். பாருங்க, எவ்வளவு ராஜ்யம், எவ்வளவு அருமையான விஷயம் இல்லைங்களா. ராஜ்யத்துல எல்லாம் ஃபேவரா இருக்கும் இல்லைங்களா. பாவம் பண்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்காது. தேவனுடைய வார்த்தைகள் இருதயத்துல அங்க இருக்கும், எழுதப்பட்டிருக்கும். அது தினமும் அவர்களை நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுப்பதற்கு உதவியா இருக்கும். சோ அதனால அவர்கள் அதுக்கு கீழ்ப்படிய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள அங்க இருப்பாங்க. அப்ப கிரியையில அந்த கட்டளைகளுக்கு அவங்க கீழ்ப்படியணும், அந்த பிரமாணங்களுக்கு அவங்க கீழ்ப்படியணும். இருதயத்திலிருந்து அந்த வார்த்தைகள் பேசும்போது உடனே அது கீழ்ப்படியும், கிரியையில காமிக்கும். இதுதான் பழைய உடன்படிக்கைக்கும் புது உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசம். ஆனா பவுல் இங்க பேசுற கோணம், இது புது உடன்படிக்கை பத்தி பேசல, ஒரு புதுசான ஒரு உடன்படிக்கை பத்தி பேசுற. இந்த உடன்படிக்கை ஒரு புதுசா இருக்குது, இது பழைய உடன்படிக்கை மாதிரி கிடையாது. இது என்ன புதுசு கேட்டா, இப்ப நம்ம விஷயத்துல பாத்தீங்கன்னா நம்ம இருதயத்துல இன்னும் எழுதப்படல, இருதயத்துல எழுதப்படாம கைகள்ல தேவனுடைய வார்த்தைகளை வச்சிருக்கிறோம்.
அந்த வார்த்தைகள் நம்ம மைண்டுக்கு உள்ள போகுது. மைண்ட்ல அதையே நம்ம தியானிச்சுட்டு இருந்தோம்னா, அதையே நம்ம சிந்திச்சுட்டு இருந்தோம்னா இருதயத்துல வந்து சேருது. இருதயத்துல அதை நிரப்பணும். இதுதான் நம்ம வாழ்க்கையில போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல அந்த வார்த்தைகளின்படி சில நேரங்கள் நம்ம தவறு பண்ணிட்டாலும், கிரியைகள்ல நம்ம தவறுகள் பண்ணிட்டாலும், புது உடன்படிக்கையின்படி அது தப்பு. கிரியைகள்ல காண்பிக்கல, நடப்பிக்கலைன்னா அது தப்பு. ஆனா இந்த ஒரு புது உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கையின்படி ஒருவேளை கிரியைகள்ல நாம் கேட்ட வார்த்தையின்படி நிறைவேற்ற முடியலைனாலும் கூட அந்த நேரத்துல நம்முடைய சிந்தை, நம்முடைய மனசு, நம்முடைய மைண்டு அதை குறித்த ஒரு துக்கம் இருக்கும் போது, ஒரு வருத்தம் இருக்கும். தேவன் எதைத்தான் பார்க்கிறாருன்னா அந்த 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 மனநிலை தான் பார்க்கணும். நம்முடைய இருதயத்தின் நிலை மட்டும்தான் தேவன் பார்க்கிறார். அதை வெறுக்கிறோமா? அந்த காரியத்தை செய்த காரியத்தை வெறுக்கிறோமா? தொடர்ந்து நீதியின்படி வாழ விரும்புகிறோமா? அதுதான் தேவன் பார்க்கிறார். பட் இந்த ஒரு புதுமையான, ஒரு அருமையான, ஒரு ஆச்சரியமான ஒரு சலுகை பழைய உடன்படிக்கையில கிடையாது. ஈவன் புது வரப்போய் ராஜ்யத்துல கூட பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. அங்கெல்லாம் ஒன்லி கிரியை கண்டிப்பா நடக்கும். அவனுக்கு ஏற்ற கிரிகளின் படித்தான் நியாய தீர்ப்பு நடக்கும். வெளிப்படுத்த விஷயத்துல படிக்கிறோம். அப்ப கிரியைகளின் படி நியாய தீர்ப்பு நடக்குது உடன்படிக்கையில, பழைய உடன்படிக்கை மற்றும் பொது உடன்படிக்கை. ஆனா சுவிசேஷத்துல மாத்திரம் அது கிரியைகளின் படி தேவன் நம்மளை என்ன பண்றது இல்லைங்களா, நியாய தீர்ப்பு பண்றது இல்லை. அப்ப எதன் அடிப்படையில் நியாய தீர்ப்பு பண்றாரு? அதுதான் இந்த உடன்படிக்கையுடைய அம்சம். இந்த ஒரு புதுமை, இது ஒரு புதிய விஷயம். ரொம்ப காலமா நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்துட்டு திடீர்னு இப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது அது புதுசா இருக்குமா இல்லைங்களா? இது புதுசா இருக்கே இந்த உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கையே ஒரு புதுசா இருக்கே பிரதர். இப்படித்தான் பவுல் என்ன பண்றாருன்னா இது புது உடன்படிக்கை அப்படின்னு என்ன பண்றாருன்னா அவர் சொல்றத பார்க்கிறோம் இல்லைங்களா? மற்றபடி ராஜ்யத்துல பண்ற புது உடன்படிக்கை பத்தி அவர் இங்க பேசல. அது நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலன்னா, பவுல் தொடர்ந்து பேசக்கூடிய வார்த்தைகளை அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. அப்போ அது எழுத்தின்படி பார்ப்பது இல்லை, அது ஆவிக்கேற்றபடி பார்க்க. ஆவி குறிக்குது நம்முடைய மைண்ட், நம்முடைய சிந்தை, நம்முடைய விருப்பம். அதுதான் தேவன் பார்க்கிறார். ஓகே, சோ இதை நம்ம பார்த்த பின்னாடி இப்ப பவுல் என்ன பண்றாருன்னா பழைய உடன்படிக்கைக்கும் இந்த இப்ப இருக்கக்கூடிய இந்த உடன்படிக்கைக்கு பைபிள் நம்ம என்ன பேர் கொடுக்கலாம்? வாக்குத்தத்த உடன்படிக்கை கொடுக்கலாமா? கொடுக்கலாம். சாரால் உடன்படிக்கை கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஆப்ரஹாமின் உடன்படிக்கை கொடுக்கலாமா? கொடுக்கலாம். சோ இது எல்லாமே இந்த உடன்படிக்கைக்கு நாம் இருக்கக்கூடிய பெயர்களாக நம்ம பார்க்கிறோம். ஓகே, சோ இந்த பெயர்களை வச்சு நம்ம பார்க்கிறோம். ரெண்டு உடன்படிக்கைக்குள்ள அந்த வேறுபாட்டை பவுல் என்ன பண்றாருன்னா அங்க காமிக்கிறாரு. சகோதர சகோதரிகளே, இப்போ 1 by 1 பார்க்கலாம். வசனம் 7, எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். பாருங்க, மோசே அவர் பண்ணிட்ட ஊழியம் ஜனங்களுக்கு மத்தியில். அந்த ஊழியம் பத்தி சொல்லும் போது அது மேலே பெரிய ஊழியம் தான். ஆனா அது என்ன சொல்லிட்டாரு வார்த்தை? மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் பண்ணிட்டார். நமக்கு தெரியும் ஏன் அது மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் அந்த வார்த்தை இருக்குன்னா, ஆக்சுவலி நியாயப்பிரமாணத்தை பத்தி ஜனங்களுக்கு சொல்லும் போது இவைகளை கடைப்பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஜீவன் கிடைக்கும், நீங்க உயிரோடு இருக்கலாம். ஜீவன்னா உயிரோடு இருப்பீங்க. பாருங்கப்பா, ஆதாம் தான் தப்பு பண்ணாரு, பாவம் பண்ணதுனாலதான் மரணம் வந்துருச்சு. பட் நீங்க மரிக்காம இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிச்சீங்கன்னா உயிரோடு இருக்கலாம். இது ரொம்ப ஆச்சரியம். இதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பவும் நியாயப்பிரமாணத்தை ஒருத்தர் பர்ஃபெக்டா கடைப்பிடிச்சாருன்னா அவர் மறிக்க மாட்டாருங்க. இது உண்மை.
இன்னைக்கு எல்லாரும் ஏன் மறிக்கிறாங்க? நம்ம எல்லாரும் தெரியும், ரோமர்ல படிச்சோம். மறிப்பதற்கு காரணமே பாவம். அப்போ பாவம் செய்யாம இருந்தாலே மரணம் வராது இல்லைங்களா? பாவம் செஞ்சா தானே மரணம் வருது. பாவம் செய்யலைன்னா, அப்ப பாவம் செய்யாம இருக்கணும்னா நீங்க நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிங்க. அப்படித்தான் அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, ஓ அப்படியா, கண்டிப்பா கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னு வாங்கிட்டாங்க. ஆனா என்ன ஆச்சு? ரோமர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கிறோம். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே, ஜீவனை தரக்கூடிய கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாயிருக்க கண்டே. என்ன அர்த்தம்? ஆதான்ட்ட ஒரே ஒரு கட்டளை கொடுத்தார், அதை மீறினா சாவிங்க. ஆனா இங்க நிறைய கட்டளைகள், எல்லாத்தையும் கடைப்பிடிச்சிங்கன்னா ஜீவன். ஆனா மீறிட்டீங்க, ஒண்ணு மீறினாலும் மரணம் தான். கடைபிடிக்கலைன்னா மரணம். அப்போ ஜீவனுக்கு எதுவான கற்பனை ஜனங்களால கடைபிடிக்க முடியாதனால வேற வழியில வாங்கிட்டாங்க. வேற அங்க கான்ட்ராக்ட் சைன் ஆயிடுச்சுங்க. உடன்படிக்கை ஆக்டிவ் ஆயிடுச்சு. சட்டம் அமலுக்கு வந்துருச்சு. சட்டம் அமலுக்கு வரலைனாலும் கூட பரவாயில்ல, ஆனா சட்டத்தை அமலாக்கியாச்சு. இப்ப சட்டத்துக்கு உட்பட்டு வந்த பின்னாடி அதை கடைபிடிக்கலைன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சு. அப்போ அவங்களால மரணத்துக்கு தான் அங்க போறமாயிடுச்சு. நியாயப்பிரமாணத்தை வாங்கும் போது ஓகே நம்ம உயிரோடு இருக்கலாம்னு வாங்கினாங்க. ஆனா அந்த நியாயப்பிரமாணமே வாங்கும் போது இருந்த அந்த உற்சாகம், சந்தோஷம், அது அப்படியே மறைஞ்சிருச்சு. ஏன்? கடைசியில நியாயப்பிரமாணத்தை வாங்கினா இப்படி நிலைமை மோசமாக உங்களுக்கு தெரியவே இல்லை. இதத்தான் பவுல் என்ன பண்றாருன்னா, ஒரு நிறைய சில உதாரணம் காமிக்க. மோசே அந்த நியாயப்பிரமாணத்தை வாங்கும் போது அவர் முகத்துல, அந்த நியாயப்பிரமாணத்தை வாங்கும் போது வெளிச்சம் இருந்துச்சான் முகத்துல. அந்த என்ன சொல்றது, அந்த மகிமையின் வெளிச்சம், அந்த க்ளோ, முகம் பிரகாசிப்பித்துதான். அந்த பிரகாசமான முகத்தை ஜனங்களுக்கு கொண்டு வராரு, காண்பிக்கிறாரு. அதை பார்க்க முடியலையாம ஜனங்களுக்கு. அப்ப ஜனங்கள் பார்வையில அதை பார்க்க முடியாதனால வேற வழி இல்ல, தன் முகத்தை என்ன பண்ணிக்கிறார்னா கவர் பண்ணிக்கிறார், திரையிட்டு மூடிக்கொள்றார். அப்போ இந்த ஒரு நிகழ்வை பவுல் இது சாதாரணமா எடுத்துக்கல. இது என்ன சாதாரணமா வந்தாரு, முகத்துல பயங்கர பிரகாசம், ஜனங்களால பார்க்க முடியல மோசைய முகத்தை. டக்குன்னு அது ஜனங்கள் பார்க்கறதுக்காக, கஷ்டப்படாம இருக்கிறதுக்காக ஒரு திரைய முகத்துக்கு முன்னாடி மூடிட்டார். ஆனா என்ன ஆச்சு? கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வெளிச்சம் என்ன ஆச்சுன்னே தெரியல அவங்களுக்கு. ஆரம்பத்துல வெளிச்சத்தை பார்த்தாங்க, ஒரு லெவலுக்கு மேல பார்க்க முடியல, கண்ணு கூச ஆரம்பிச்சிருச்சு. அதனால அவங்க கண்ணை மூடிட்டாங்க. சோ மோசே என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த வெளிச்சத்துடைய முடிவு என்ன, அந்த வெளிச்சம் அடுத்து என்ன ஆச்சுன்றது யாருக்குமே தெரியல. ஏன் தெரியலனா, மோசே அந்த முகத்தை மூடிட்டாரு. கடைசியில் இந்த வெளிச்சம் அப்படியே அவர் முகத்தை விட்டு மறைஞ்சிருச்சு. ஆனா அந்த மறைஞ்சு போனதை ஜனங்கள் பார்க்கல, ஏன்னா திரை மூடினதுனால. பாருங்க, இது யதார்த்தமா நடந்த ஒரு சம்பவம் தான். ஆனா பவுல் பரிசுத்த ஆவியில இந்த ஒரு சம்பவத்தை இதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு நமக்கு காமிக்கிறார். இதுல நியாயப்பிரமாணத்துடைய ஒரு காரியத்தை, ஜனங்கள் மத்தியில நியாயப்பிரமாணத்துடைய ஒரு காரியத்தை இந்த ஒரு சம்பவத்திலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஜனங்களால அந்த பிரகாசத்தை பார்க்க முடியல, அது மறைஞ்சிருச்சு. அது போலத்தான் இந்த நியாயப்பிரமாணமும் இருக்குது. அது போலத்தான் நியாயப்பிரமாணமும் ஒரு வெளிச்சத்தை அந்த கம்பேர் பண்ணி
நியாயப்பிரமாணமும் சேம் அதே போலத்தான். அது ஜனங்கள் ஆரம்பத்துல வாங்கும்போது ஆகான்னு இருந்துச்சு. ஒரு அளவுக்கு மேல நியாயப்பிரமாணத்தை அவங்க புடிச்சுக்க முடியல, கடைபிடிக்க முடியல. வேற வழி இல்லாம திரை போட்டான். அப்ப இந்த திரை போட்டதுனால அந்த வெளிச்சத்தை சுத்தமா பார்க்க முடியல. ஆனா திரை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அந்த திரை என்ன? அன்பான சகோதர சகோதரர்களே, அந்த திரை வேற ஒண்ணும் இல்லை. நம்ம படிக்கிறோம், ஏசியா புஸ்தகத்துல ஒரு வசனம் இருக்குது. அது என்ன வசனம்னா, அதாவது ஏசியா 25ஆம் அதிகாரம் இல்லைங்களா? ஏசியா 25ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல நம்ம படிக்கிறோம், அந்த திரை, ஜனங்கள் மீது மூடி இருக்கக்கூடிய அந்த திரையை, திரைனா புரியுது, அடையாள பாஷை. ஒரு திரை மோசே மூடினாரு, ஜனங்களால பார்க்க முடியாதனால, அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாத காரணத்தினால, ஜனங்களால அது கிரகிக்க முடியாதனால வேற வழி இல்லாம மூடப்பட்ட அந்த திரையை மூடிட்டாரு. ஜனங்கள் அந்த திரையை மட்டும்தான் பார்த்தாங்க. உள்ள இருக்கிற வெளிச்சம் எப்படி மறைஞ்சிச்சு, அது என்னாச்சு, எதுவுமே தெரியல. பாருங்க, இது யதார்த்தமா நடந்த சம்பவம். பட் இதுல பவுல் எப்படி இந்த பாயிண்டை நமக்கு கொண்டு வந்து இதுல ஆவிக்குரிய ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு பாருங்க. இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே பவுல் என்ன பேச போறாருன்றத ஒரு முன்னோட்டமா பார்த்தாச்சு. இதை நீங்க மனசுல வச்சுட்டீங்கன்னா, இது சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப வசனம் படிக்கும் போது உங்களுக்கு எளிமையா புரியும். அப்போ அந்த முக்காடு பத்தி சொல்லும் போது ஏசியா 25ஆம் அதிகாரம் 7 நம்ம என்ன படிக்கிறோம்? சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டை, சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போட்டு. அப்ப இந்த இடத்துல முக்காடு, அந்த முக்காடு அடையாள பாஷை. அது என்ன அடையாள பாஷை? எதுக்கு அடையாள பாஷை அப்படின்னா, அது குறிக்குது அறியாமை, அவிசுவாசம். அறியாமை மற்றும் அவிசுவாசத்தை குறிக்குது. அதாவது அந்த பக்கம் என்ன இருக்கிறதுன்றத சரியா பார்க்க முடியாத நிலை. அந்த பக்கம் என்ன இருக்குது புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயம். அப்ப அது ஏன் பார்க்க முடியல? திரை. அப்ப இந்த திரை இருக்கிறதுனால உண்மை நிலைய புரிஞ்சுக்க முடியல. அப்போ அது போலத்தான் நீங்க எல்லா ஜனங்களுக்கு மேலேயும் ஒரு முக்காடு இருக்குது, அறியாமை மற்றும் அவிசுவாசம். இந்த முக்காடு எடுக்கணும், இது ராஜ்யத்துல நடக்கும். பட் இந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்கள் விஷயத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அன்னைக்கு மோசே சமயத்துல அந்த நியாயப்பிரமாணத்தை வாங்கும் போது அவரு அந்த நடந்த சம்பவத்தை பவுல் கோடிட்டு, இது போலத்தான் இருக்குது இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலை. அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய நிலை இப்படித்தான் காணப்படுது மக்கள் மத்தியில். ஆனா நாங்க பெற்றிருக்கிற ஊழியம், தேவன் எங்களை ஒரு ஊழியத்துக்கு தகுதிப்படுத்தினார் இல்லைங்களா? இது என்ன மாதிரி ஊழியம் தெரியும் இல்லைங்களா? இது நாங்க என்ன ஊழியம் பண்றோம்னு தெரியுமா? இந்த ஊழியம் அந்த ஊழியத்தின் மாதிரி கிடையாது அப்படின்னு ஒரு கம்பேரிசன் பண்ணிட்டே வர்றார். இப்ப நம்ம இந்த ஒரு அறிமுகத்தை இனி பார்க்க போற வசனங்கள் எல்லாமே இதை பத்தி தான் இருக்கும். நம்ம வசனத்தை ஒன் பை ஒன்னா படிக்கலாம், எளிமையா புரியும். இப்போ நம்ம சொல்லப்பட்ட விளக்கங்களை நீங்க சரியா உள்வாங்கி இருந்தீங்கன்னா ஓகே. இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுறாரு அந்த வசனங்களை. 7ஆம் வசனத்துல, எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசே. அந்த மோசே அவர் பண்ணிட்டார் அன்றைய நாட்கள்ல ஒரு ஊழியம். நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு மத்தியஸ்தர் ஊழியம் பண்ணிட்டாரு, ஒரு மத்தியஸ்தர் ஊழியம். இந்த ஊழியத்தை செய்த மோசே அந்த நியாயப்பிரமாணத்தை வாங்கும் போது என்ன ஆச்சுங்களாமா, முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இது மிக முக்கியமான பாயிண்ட். இவ்வளவு நேரம் பார்த்த அந்த பாயிண்ட்.
இப்ப பவுல் ஒரு உதாரணம் எடுக்கிறார். அந்த சமயத்துல மோசே முகத்துல ஒரு பிரகாசம் வந்துச்சு. ஆனா அந்த பிரகாசத்தை பார்க்க முடியல இல்லைங்களா? என்ன ரீசன்? அவ்வளோ பிரகாசமா இருந்துச்சு. அப்போ சொல்லிட்டு அடுத்து என்ன பவுல் பேசுறாரு கேட்டா 8ஆம் வசனத்துல ஒளிந்து போகிற மகிமை. ஆக்சுவலி ஒளிந்து போகிறன்னா நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது, மறைஞ்சு போகிற. ஏன்னா என்னாச்சு, அந்த பிரகாசம் அது நிரந்தரமா இல்ல மோசே முகத்துல. அது பின்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா அன்பானவர்களே, அந்த மகிமையின் பிரகாசம், மோசே முகத்துல வந்துட்ட பிரகாசம் அது அப்படியே ஃபேட் ஆச்சு, மறைஞ்சிருச்சு. அப்போ ஒரு மறைஞ்சு போற ஒரு மகிமை உடைய அந்த ஊழியம் அதுவே அவ்வளோ மகிமையா இருந்துச்சுன்னா, இத பண்ணிட்ட மோசே அவ்வளோ மகிமையான ஊழியம் பண்ணிட்டார். இத்தனைக்கும் அது மறைஞ்சு போச்சு. ஆனா அந்த நியாயப்பிரமாணத்தை வாங்கும்போது அந்த வெளிச்சம் வாங்கி முகத்துல அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு. இது தெரியல அந்த சமயத்துல எப்படி இருந்துக்கும் தெரியல. பொதுவாவே நம்ம பகல் டைம்ல சூரியனை பார்க்க முடியும்னா ஓரிரு செகண்ட் வரைக்கும் பார்க்கலாம். நீங்கன்னா மட்ட மதியானத்துல சூரியனை அண்ணாந்து நீங்க பார்க்க ட்ரை பண்ணுங்க. 1 செகண்ட் அதிகபட்சம் அல்லது 2 செகண்ட் வரைக்கும் பார்க்கலாம், அதுக்கு மேல பார்க்க முடியாது. இது இயற்கையில இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் தான். ஒரு முகத்தை பார்த்து பேச முடியலையா, ஜனங்களால மோசேயுடைய முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு அது அவ்வளவு பிரைட்டா இருந்திருக்கணும். இப்ப பாருங்க, என்னப்பா நியாயப்பிரமாணத்தை வாங்கிட்டு வந்த மோசே முகத்துல என்ன மாதிரி பிரைட்னஸ், அவ்வளோ பெரிய மகிமை. ஆனா என்னாச்சு, அது மறைஞ்சு போயிருச்சு. மறைஞ்சு போன மகிமையுடைய அந்த ஒரு ஊழியமே அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம், இப்பதான் பாயிண்ட் எடுக்கிறார் பாருங்க, இது ஆவிக்குரிய ஊழியம், ஸ்பிரிச்சுவல் மினிஸ்ட்ரி. நம்ம பண்றது ஆவிக்கேற்றபடி செய்யக்கூடிய ஊழியம். இது ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும். அப்போ இந்த ஊழியத்தை இப்ப பவுல் என்ன பண்றாருன்னா ஹைலைட் பண்றார் இல்லைங்களா? இன்னொரு உதாரணத்தை நம்ம பார்க்கணும்னா, பொதுவாகவே பைபிள்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும், சந்திரன் குறிக்குது பழைய ஏற்பாடு, சூரியன் குறிக்குது புதிய ஏற்பாடு இல்லைங்களா? சந்திரன் சூரியனுடைய ஒளியை வாங்கி அது பிரகாசிக்கும். சம்டைம் நீங்க நிலாவை பார்த்தீங்கன்னா நைட் டைம் கூட நீங்க நிலாவை ரொம்ப நேரம் பார்க்க முடியாது, ரொம்ப கண் கூசுற அளவுக்கு பிரகாசமா இருக்கும். இந்த பௌர்ணமி டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரங்கள்ல அந்த நிலாவுடைய வெளிச்சமே இருட்டுல வெளிச்சமா இருக்கும். நீங்க பார்த்திருக்கீங்களா? சில நேரங்கள்ல வானம் வெட்ட வெளியா இருக்கும் போது நிலா வெளிச்சமே பூமி மேல அவ்வளோ ஒரு வெளிச்சமா இருக்கும். அப்போ இந்த ஒரு வெளிச்சம், நிலாவுடைய வெளிச்சம் சம்டைம் ரொம்ப நேரம் பார்க்க முடியாது, கண் கூசிரும். ஆனா அந்த வெளிச்சம் எங்கிருந்து கிடைக்குது? அதுக்கு சூரியன்ட்ட வாங்கி கிடைக்கும். ஆனா என்ன ஆயிரும், ஒரு கட்டத்துல அந்த வெளிச்சம் மறைஞ்சிரும். அதே இடத்துல அந்த வெளிச்சம் இருக்காது, கொஞ்ச நேரம் அப்புறம் அந்த வெளிச்சம் போயிடும். ஆனா சூரியன் என்றென்றைக்கும் வெளிச்சமா. அதே போலதான் பவுல் கம்பாரிசன் பண்றாரு. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அவ்வளவு மகிமையா இருந்துச்சுன்னா ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு மகிமையா இருக்கும் அப்படின்னு அது ஹைலைட் பண்ணி பேசிட்டு அடுத்து 9ஆம் வசனத்துக்கு வராரு. அந்த ஊழியம் பத்தி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? நியாயப்பிரமாணத்துக்கு செய்யப்பட்ட ஊழியம் மோசே பண்ணிட்டார். அந்த ஊழியம் என்ன கொடுத்துச்சு? ஜட்ஜ்மெண்ட், ஆக்கினை தீர்ப்பு.
பனிஷ்மெண்ட் இல்லைங்களா? ஏன்னா நியாயப்பிரமாணத்துல ஜனங்கள் ஆசீர்வாதத்தை வாங்குறத காட்டிலும் பனிஷ்மெண்ட் வாங்கினதான் ஜாஸ்தி இல்லைங்களா? நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சா நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. பிரச்சனை என்ன? கடைபிடிக்க முடியல. அப்ப என்ன வரும்? நிறைய சாபங்கள் தான் அங்க வருது. அப்போ இதெல்லாம் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஊழியம். நீ செய்யலைன்னா உனக்கு இதா பிரச்சனை. ஆனா இங்க அப்படி இல்லை. அந்த ஊழியமே அவ்வளவு மகிமையா இருக்குன்னா, இது நீதியை கொடுக்கும் ஊழியம். இது முக்கியமான பாயிண்ட். நீதி நம்ம ரோமர் ஸ்டடியில பார்த்திருக்கிறோம். நீதி தேவனால் வருகிற நீதி. இது இலவசமா கிடைக்கக்கூடிய ஒரு கிருபை. நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சா தான் நீதி கிடைக்கும். பட் இங்க அப்படி இல்லை. நீ நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, கிரியைகள்ல நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. நீ விசுவாசித்தாலே யார? இயேசுவை விசுவாசித்தாலே தேவன் பார்வையில நீ நீதிமானாக எண்ணப்படுவாய். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை தான் நாங்க எல்லா இடத்துலயும் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம், சொல்லிட்டு இருக்கிறோம். நீதியை கொடுக்கும் ஊழியம் எந்த அளவுக்கு மகிமையுள்ளதாய் இருக்குமே. பவுல் என்ன பண்றாருன்னா, அந்த நீதிமான் ஆக்கப்படக்கூடிய ஒரு பெரிய சத்தியம், அது சாரால் உடன்படிக்கை, ஆபிரகாமின் உடன்படிக்கை கீழே கிடைக்குது என்பதை பவுல் அங்க என்ன பண்றாருன்னா பதிய வைக்கிறாரு. ரோமர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கிறோம். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். விசுவாசிக்கிற எவனுக்கும், யாரா இருந்தாலும் நீதி கிடைக்க. நீதினா நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். நீங்க உலகத்தின் ஜனங்கள் நீதி கிடைக்காதா, யார் எங்களுக்கு நீதி கொடுப்பான், அவங்க வேற ஒரு கோணத்துல பாக்குறாங்க. பட் நீதின்றது என்னன்னா, தேவன் பார்வையில நாம கரெக்டா இருக்கிறோம், தேவன் பார்வையில நாம் அங்கீகரிக்கப்பட்டவங்களா இருக்கிறோம். இதுதான் தேவனால் நீதிமானாக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இது கிடைக்குது இலவசமா விசுவாசிச்சா. அப்போ இப்படிப்பட்ட ஊழியம் பண்றனா இந்த ஊழியம் எந்த அளவுக்கு மகிமை இருக்கும் பாருங்க. முன்னாடி பவுல், நாங்க ஆவிக்குரிய ஊழியம் பண்றோம், புது உடன்படிக்கைக்கு நாங்க வேலை செய்யறோம். புது உடன்படிக்கைன்னா அந்த உடன்படிக்கையில இந்த சாரல் உடன்படிக்கை. அந்த சாரல் உடன்படிக்கை எங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னா நீதி கொடுக்குது. மோசே நியாயப்பிரமாணத்துக்கு ஊழியம் பண்ணாரு, ஆனா அந்த நியாயப்பிரமாணம் என்ன கொடுக்குது? ஆக்கினை தீர்ப்பு கொடுக்குது. அப்போ ஒரு ஊழியத்துல செய்யறவங்க ஒரு குரூப், அந்த ஊழியத்தினால பெற்றுக்கொள்றது ஒரு விஷயம். அந்த ஊழியம் கொடுக்குது ஒண்ணு, கொடுக்கிற அந்த ஊழியத்துக்கு வேலை செய்யறவங்க ஒரு குரூப். நியாயப்பிரமாணத்துக்கு ஊழியம் செய்யறவங்க பெற்றுக்கொண்டாங்க ஆக்கினை தீர்ப்பு. ஆனா இந்த ஊழியத்துக்கு ஊழியம் பண்றவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, இவங்க அறிவிக்க சத்தியமே இது நீதி கொடுக்கும் ஊழியம். அப்போ அன்பானவர்களே, இது அந்த காலத்துல எல்லாம் இது ஒரு உண்மையிலே புதுசுங்க. நமக்கு இன்னைக்கு பழக்கமாயிடுச்சு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த சுவிசேஷ யுகத்துல நம்ம கடைசியில இருக்கிறோம். நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது, பரிச்சயமா இருக்குது. இது ஈவன் பெயர் சபை ஜனங்களுக்கு மத்தியில கூட பாத்தீங்கன்னா இயேசு மேல அவ்வளவு விசுவாசம் வைக்கிறாங்க. அன்றைய நாட்கள் அப்படி இல்லைங்க. ரொம்ப காலமா நியாயப்பிரமாணத்துல இருந்துகிட்டு ஒரு திடீர்னு ஒரு பெரிய ஒரு விஷயம் வெளிச்சம் கிடைக்கும் போது எப்படி ஆச்சரியமா இருக்கும். அந்த அன்னைக்கு அது கிடைச்ச அந்த விஷயம் அவங்களுக்கு புதுசா இருந்துச்சுங்க, அது பிரமிப்பா இருந்துச்சு. நம்ம இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறோம். இது என்ன பிரதர், இன்னைக்கு ஈஸியா நம்ம எக்லீஷியாக்கு போறோம் வரோம். அன்றைய நாட்கள் எல்லாம் தேவாலயத்துக்கு போறதுக்கு ஜனங்கள் பயமா, ஐயோ நமக்கு தேவாலயத்துக்கு போறோம், நம்ம ஏதாவது தப்பு பண்ணிருக்கிறோமா, அங்க போன என்ன ஆகும், ஐயோ தேவனுக்கு பிரியமில்லாம காரியம் பண்ணிட்டோமா. பாருங்க, யோபுலாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா யோபுக்கு பயம். தங்க பசங்க ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்களா, அவர் எப்பவுமே கண்ணும் கருத்துமா இருப்பாரு, தினமும் பலி செலுத்திட்டே இருப்பார் பசங்களுக்காக, ஒரு பாவ நிவர்த்திக்காக
பலி செலுத்திட்டே இருப்பார். ஏன்னா பாவம் பயமா இருந்துச்சு. ஒருவேளை பாவம் பண்ணிட்டாலும் டக்குன்னு போய் பலி செலுத்திடணும், அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு எப்பவுமே மைண்ட்ல இருக்கும். ஆனா நினைச்சு பாருங்க, அந்த காலத்துல அப்படி இருந்த ஜனங்களுக்கு திடீர்னு, இல்லப்பா இதெல்லாம் நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், உங்களுக்காக ஒருத்தர் மரிச்சிருக்கிறாரு, அவர் மேல விசுவாசம் வைங்க, தேவன் உங்களை மன்னிச்சிருவாரு. இப்படி சொன்னா அது எப்படி இருக்குன்னு நினைங்க. அப்ப இந்த புது வெளிச்சம், ஒரு புதிய ஒரு விஷயம் அன்றைய நாட்கள்ல ஊழியத்தை ஏறெடுத்த பிரதர்ஸுங்க, பவுல், பேதுரு, இவங்க எல்லாருமே அது எவ்வளவு உயர்வா நினைச்சாங்க தெரியுங்களா? நாங்க பண்ற ஊழியம் எவ்வளவு மேன்மையானது தெரியுமா அப்படின்னு நியாயப்பிரமாணத்துக்கு ஊழியம் பண்ணிட்ட பழைய ஏற்பாட்டு மோசையோட கம்பேர் பண்றாங்க. அவங்களே அப்படின்னா அப்ப இந்த ஊழியம் என்ன லெவல் இல்லைங்களா? பட் நம்ம நாட்கள்ல இதை சர்வ சாதாரணமா நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு அந்த ஒரு அன்றைய நாட்டில் இருந்த ஒரு நிலை நமக்கு இல்லை. நம்ம பிறக்கும் போதே சில பேர் கிறிஸ்தவரா பிறந்திருப்போம், ஒருவேளை சில பேர் ஹிந்துவா இருந்து வந்திருக்கலாம். பட் இருந்துட்டாலும் அன்றைய நாட்கள்ல இருந்ததை காட்டிலும் நம்ம நாட்கள் அவ்வளவு பெருசா நமக்கு தெரியுது இல்லை இதனுடைய முக்கியத்துவம். ஏன்னா ரொம்ப காலமா ஒரு பாரம் இருந்துச்சு, பாவ பாரம். நியாயப்பிரமாணத்தை படி சரியா நடக்க முடியறது இல்லை. சோ தேவன்கிட்ட சரியா போக முடியாது. என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியலையே. வாழ்க்கையில சின்ன பிரச்சனை வந்துட்டாலும் பயந்துருவாங்க, ஓ சாபம் வேலை செய்யுது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலகட்டத்துல தான் இந்த ஆவிக்குரிய ஊழியம் ஒரு புதிய ஒரு சலுகை கொண்ட, ஒரு புதிய வெளிச்சம் கொண்ட ஒரு ஊழியம் உருவாச்சு. அந்த ஊழியம் பண்ணிட்ட பவுல் மற்றும் அநேக அப்போஸ்தலர்கள் மற்றும் சகோதரர்கள் எல்லாருமே இதை எவ்வளவு மேன்மையா பார்த்தாங்க. நாங்க பெற்றுக்கிற ஊழியம் என்ன மேன்மையான ஊழியம் தெரியுமா அப்படின்னு பெருசா பேசுறாங்க. ஆச்சரியம் என்னன்னா, நம்மளும் அதே ஊழியம் தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். அநேக சகோதர சகோதரிகளுக்கு இந்த நீதிமானாக்கப்படுதலை பத்தி இன்ன வரைக்கும் ஒரு விழிப்புணர்வு இல்லை. நம்ம நாட்கள் இந்த ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில நீதிமான் ஆக்கப்படுதலை பற்றின ஒரு தெளிவான ஒரு விழிப்புணர்வு நம்ம எல்லாருக்குமே அவசியமா இருக்கணும். அத வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளணும். நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம்னா என்ன, தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளை எப்படி பார்க்கிறார், தேவன் நம்மளை எப்படி டீல் பண்றார், அது எல்லாமே நாம் சரியா பகிர்ந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்கள். சோ அப்போ இப்படித்தான் நம்ம பார்க்கிறோம். அடுத்து 9க்கு அப்புறம் 10ஆம் வசனம் சொல்றாரு, இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம், நியாயப்பிரமாணத்துக்கு பண்ணிட்ட ஊழியம், இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. ரொம்ப எளிமையா கம்பேர் பண்ணி பவுல் என்ன பண்றாருன்னா அங்க பேசிடுறார். இப்படி சொல்லி முடிச்சுட்டு 11ஆம் வசனம் சொல்றாரு, அன்றியும் ஒளிந்து போவதே, ஒளிந்து போவதேனா மறைஞ்சு போவதே, இல்லாமல் போவதே. ஆமா, அதுக்கு ஒரு சிம்பாலிக்கா தான் அன்னைக்கு நடந்துச்சு. ஆரம்பத்துல நியாயப்பிரமாணத்தை வாங்கும்போது ஜனங்கள் எப்படி பார்த்தாங்க, கடைசியில நியாயப்பிரமாணத்தை வாங்கும்போது என்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நியாயப்பிரமாணத்துல நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ஜீவன் கிடைக்கும். ஆனா என்னாச்சு, ஒரு திரை வந்து மூடி அந்த நியாயப்பிரமாணத்தை சரியா பார்க்கவே விடல. நியாயப்பிரமாணத்துடைய முடிவு என்னன்னு கவனிக்க முடியல ஜனங்களுக்கு. சோ அது மறைஞ்சு போச்சு. ஒளிந்து போவதே மகிமை உள்ளதா இருந்ததனால் நிலைத்திருப்பது, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தையும், that remains. இந்த ரிமைன்ஸ் என்ற வார்த்தை, நிலைத்திருப்பதுன்னா ஃபர்ஸ்ட் தமிழ் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்ன்றதை பார்க்கலாம். அதாவது இந்த சாரால் உடன்படிக்கை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் எந்த அர்த்தத்துல இங்க பயன்படுத்தப்படல. இந்த தமிழ் வார்த்தை நிலைத்திருப்பது உடைய அர்த்தம் என்னன்னா, இருக்குது,
ரிமைன்ஸ் இப்ப இருக்குது. அது போயிருச்சு, ஆனா இது இப்பவும் இருக்குன்ற. எது போயிருச்சுனாலும் ஞாபகம் இருக்கும். இந்த வசனத்தை புரிஞ்சுக்கணும்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு சம்பவம். ஃபர்ஸ்ட் ஆபிரகாம், தேவன் அங்க வாக்கு திட்டம் பண்றாரு. அப்போ சாராள் தான் மனைவி. பட் வாக்கு தத்தத்தின்படி பிள்ளை இல்லை. அப்போ நடக்கிற சம்பவம், ஆகாரை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆகாருக்கு ஒரு பையன் பிறக்கிறாரு. ஆபிரகாம் நினைச்சாரு, ஓ இவர் தான் வாக்கு திட்டமா இருக்குமோ. ஆனா தேவன் சொன்னாரு, இல்ல அது இல்ல. ஒரு டைம் அப்போ இஸ்மவேல் தான் இருந்துட்டு இருந்தார். ஆபிரகாமுக்கும் சரி இஸ்மவேல் தான் இருக்கிறான், இவனை வச்சுதான் தேவன் ஆசீர்வதிப்பாருன்னு நினைச்சிட்டே இருக்கிறார். வயசு ஆக 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 வயசு ஏற 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 இஸ்மவேல் தான் நினைச்சிட்டு இருக்கும் போது தேவன் சொல்லிடுறாரு, இல்லப்பா உனக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும். கரெக்டா குழந்தை பிறந்தான், ஈசா. பிறந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த இஸ்மவேல் என்ன பண்றாருன்னா, ஒரு இழிவா நினைக்கும் போது, அற்பமா நினைக்கும் போது என்ன பண்றாங்கன்னா, இந்த சாராள் சொல்லிடுறாங்க, நீங்க அவரை அனுப்பிடுங்க, அவங்க வேண்டாம், அனுப்பிடுங்க. அப்ப பாருங்க, ஆகார் அன்னைக்கு அனுப்பப்பட்டவங்க தான், அதுக்கப்புறம் வந்த மாதிரி இல்லை. ஆனா கடைசி வரைக்கும் யார் இருந்தாங்கன்னா சாரா மட்டும்தான் இருந்தான். இது ஒரு அடையாளம். எதுக்கு அடையாளம்? நியாயப்பிரமாண உடன்படிக்கை. ஆக்சுவலி தேவன் ஃபர்ஸ்ட் ஆபிரகாமின் உடன்படிக்கை பண்ணார். ஆபிரகாமின் உடன்படிக்கை பண்ணிட்டாலும் அந்த வாக்கு தத்தம் இன்னும் நடக்கல. அந்த வாக்கு தத்தம் நிறைவேறல. நடுவுல என்ன வந்துச்சு? நியாயப்பிரமாணம் வந்துச்சு. நியாயப்பிரமாணத்துல ஜீவன் கிடைக்கணும் நிறைய விஷயம் வந்துச்சு, ஜனங்களும் ஏற்றுக்கொண்டான். ஆனா என்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்தாரோ, வாக்கு தத்தத்தின்படி சந்ததி என்னைக்கு வந்துச்சோ, இயேசு கிறிஸ்து வந்தாரோ, அவருக்கு பின்னாடி நியாயப்பிரமாணம் மறைஞ்சிருச்சு. நியாயப்பிரமாணம் தள்ளி வச்சாச்சு. இனி நியாயப்பிரமாணம் வேண்டாம், நியாயப்பிரமாணத்துடைய தேவையில்லை இங்க. ஏன்னா இயேசு வந்ததுனால இவர் தான் வாக்குத்தத்தின்படியான சந்ததி. விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவங்க தான் வாக்குத்தத்தின் பிள்ளைகள். பாருங்க, அப்போ அந்த நேரத்துல ஆகார், இஸ்மவேல் தள்ளப்பட்டாங்கன்னா அனுப்பி விடப்பட்டாங்க, மறுபடியும் வரல. இதே போலதான் அது ஒளிஞ்சு போச்சு, அகன்று போய்விட்டது, இல்லாமல் போயிருச்சு. ஆனா நிலைத்திருப்பதுனா ஆகார் போயிட்டாங்க, ஆனா சாரா போகல, இன்னமும் இருக்கலாம். சாரா தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க, ஆனா குழந்தை இல்லை. ரெண்டாவது ஆகார் வந்தாங்க, குழந்தை பிறந்துச்சு. ஆனா ஆகார் போயிட்டாங்க, சாரால் இன்னமும் இருக்கிறாங்க. இப்படித்தான் பவுல் என்ன பண்றாருன்னா, ஒளிந்து போவதே அவ்வளோ மகிமை உள்ளதா இருந்தால், மறைந்து போகிற இல்லாமல் போகிறதே இவ்வளவு மகிமையா இருந்துச்சுன்னா, நிலைத்திருப்பது மெயின் இதான் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதா இருக்கும் அப்படின்னு அங்க பாத்தீங்கன்னா பவுல் அங்க பேசுறத நம்ம கவனிக்கும். ஆக்சுவலி இது ஒரு பவுல் இதை எழுதும் போது அவர் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை அவ்வளவு மேன்மையா பார்த்தார். அப்ப நாங்க செய்யற ஊழியம் சாதாரண ஊழியம் இல்லை. நம்ம ஞாபகம் இருக்குங்களா, போன அதிகாரத்துல இருந்தே அந்த ஒரு அங்கிருந்து பவுல் இந்த பாயிண்ட் எடுக்கிறார். அவர் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாரு? ஒரு தகுதி எங்களுக்கு இருக்குது, அந்த தகுதி வச்சு நாங்க என்ன பண்றோம்? வாசனை வீசுறோம். அந்த வாசனை 2 வகையா போகுது. இந்த தகுதி யார் கொடுத்தாங்க தெரியுமா? தேவன் கொடுத்தாரு. இந்த தகுதியை வச்சுட்டு நாங்க என்ன ஊழியம் பண்றோம் தெரியுமா? புது உடன்படிக்கைக்கு ஊழியம் பண்றோம். அந்த புது உடன்படிக்கை என்ன மாதிரி விஷயம் தெரியுமா அப்படின்னு நியாயப்பிரமாணத்தை கம்பேர் பண்ணி பவுல் என்ன பண்றாருன்னா, பெற்றுக்கொண்ட அந்த ஊழியத்தை, நாங்க செய்யக்கூடிய ஊழியத்தை அவ்வளோ மேன்மையா பார்க்க பாருங்க. சகோதர சகோதரிகளே, இது எப்படி பவுலுடைய மென்டாலிட்டி எப்படின்னா, நம்ம நாட்கள இன்னைக்கு பேர் சபை ஜனங்கள்லாம் அசத்தியத்துல இருக்கிறாங்க. அவங்களே எப்படி அசத்தியத்துல இருந்துகிட்டே அவங்க என்ன பண்றாங்கன்னா மேன்மை பாராட்டிக்கிறாங்க.
அப்போ சத்தியத்துல இருக்கக்கூடிய நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன ஊழியமா இருக்கட்டும், அது எவ்வளவு ஒரு மேன்மையான ஊழியம். ஆனா அந்த சின்ன ஊழியத்தை கூட பண்றதுக்கு நம்ம என்ன, நமக்கு சோர்வு, சோம்பேறித்தனம் அங்க வருது. பாருங்க, இந்த அறுவடை வேலையில நம்ம ஈடுபடாம இருக்கிறது பெரிய தப்புங்க. அதுக்கு சில காரணங்களை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதெல்லாம் நிறைய பண்ணியாச்சுன்றது நீ யாரும் வர மாட்டாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இதை சொல்றதுக்கு யார் ரைட்ஸ் நம்ம கொடுத்தா? கத்த சொன்னாரா? இல்லப்பா எல்லாம் முடிஞ்சு போச்சு பண்ணான்னு சொன்னாரா? இந்த முடிவெடுப்பதற்கு யார் வந்து சொன்னா? நமக்கு கடைசி வரைக்கும் இந்த வேலை செஞ்சுட்டே இருக்கும். சபையா இருக்கும்போது அந்த வேலையை எப்படி செய்யலாம், என்னென்ன வகையில செய்யலாம், ட்ராக்ஸ் ஊழியமா அப்படி பண்ணலாம். ஏதோ ஒரு வகையில இந்த சத்தியத்தை அறிவிக்கக்கூடிய இந்த ஒரு ஊழியம் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டியது, அது மிக மிக அவசியமா இருக்கு. அன்பான சகோதர சகோதரர், 12ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்றாரு, நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களானதால் மிகவும் போல்டா பேசுறோம். தமிழ்ல வந்து தாராளம் போட்டாங்க, அது தாராளம் வருது தமிழ்ல, பட் இங்கிலீஷ்ல என்ன வேர்டு யூஸ் பண்றாங்கன்னா போல்டு. அப்ப நாங்க இவ்வளவு போல்டா பேசுறோம், ஏன் தெரியுங்களா? இந்த மாதிரி நம்பிக்கை இருக்கு. மோசே பண்ண ஊழியமா இன்னைக்கு ஜனங்கள் இப்ப வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் ஆகா ஓகோன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. மோசேனா பெரிய ஆள் தெரியுமா, அவர் முகத்துல எப்படி வெளிச்சம் வந்துச்சு தெரியுமா? அப்பா நீங்க அதுவே அவ்வளவு பெருசுனா, அது ஆக்கினை தீர்ப்பு கொடுக்குது அந்த ஊழியம், அது மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். நீதியை கொடுக்கக்கூடிய இந்த ஒரு ஆவிக்குரிய ஊழியத்தை ஏறெடுக்கக்கூடிய நாங்கள் இந்த ஊழியம் எப்படி பட்டது தெரியுமா அப்படின்னு நாங்க ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால தைரியமா பேசுறோம், போல்டா பேசுறோம்னு பவுல் என்ன பண்றாருன்னா 12ஆம் வசனத்துல அங்க சொல்றத நம்ம பார்க்கணும். அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, இது மட்டும் இல்லை, அடுத்தது என்ன பண்றாருன்னா தொடர்ச்சியா இன்னும் அவர் பேசுறாரு. ஆக்சுவலி இது அடுத்த அதிகாரத்து வரைக்கும் கொண்டு போறாரு. பட் நம்ம என்ன பண்ணலாம்னா இது வரைக்கும் நம்ம கேட்ட வரைக்கும் போதும். ஸோ நம்ம இன்னைக்கு வசனம் 7 12 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தொடர்ந்து 13 நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த வாரம் பார்க்கலாம். பட் நீங்க என்ன பண்ணீங்கன்னா வீட்டில் இந்த வசனங்களை நீங்களா படிச்சு நீங்க தியானிச்சு பாருங்க, எப்படி பவுல் இந்த காரியங்களை கொண்டு போறாரு.